பிரைம் டைமில் அடுத்ததாக அதிமுக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்கவிருக்கிறோம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேட்டில் மேயரின் கணவர் கைது, பாம்பன் பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். மதுரை மாநகராட்சியில் சொத்து வரியை குறைவாக வசூலித்து 200 கோடி ரூபாய் வரை முறைகேடு நடந்ததாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக 5 மண்டல குழு தலைவர்கள் மற்றும் 2 நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்தனர். மேலும் ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உட்பட 15 பேரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த முறைகேடு வழக்கில் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்திற்கு தொடர்பு இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து திமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் கடந்த மே மாதம் பொன்வசந்த் நீக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக விசாரணை தீவிரமடைந்து வந்த நிலையில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் மேயர் இந்திராணியின் கணவர் பொன்வசந்தை சென்னையில் வைத்து கைது செய்தனர். முன்னதாக இந்த முறைகேடு புகார் தொடர்பாக மதுரை மாநகராட்சியில் செயலாளராக பணியாற்றி பின்னர் தூத்துக்குடி மாநகராட்சி உதவி ஆணையராக பணி மாறுதலாகி சென்ற சுரேஷ்குமாரையும் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். பாம்பன் புதிய செங்குத்து தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 3 மணி நேரத்திற்கு மேலாக ரயில் பயணிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. ராமேஸ்வரம் மண்டபம் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட செங்குத்து தூக்கு பாலத்தை கடந்த ஏப்ரல் மாதம் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஆனால் புதிய தூக்கு பாலம் அவ்வப்போது தொழில்நுட்ப கோளாறுக்கு உள்ளாகி வந்ததால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு வந்தது. அதன் பொருட்டு பாலத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தபோது செங்குத்தாக தூக்கப்பட்ட பாலம் மீண்டும் கீழே இறக்க முடியாமல் போனது. பின்னர் நீண்ட முயற்சிக்கு பிறகு பாலம் இறக்கப்பட்ட போதிலும் தண்டவாளத்துடன் பொருந்தாததால் ராமேஸ்வரத்தில் இருந்து மதுரை மற்றும் தாம்பரம் புறப்பட்ட 2 ரயில்கள் குந்துக்காலிலேயே நிறுத்தி வைக்கப்பட்டன. இதனால் பயணிகள் அவதியடைந்த நிலையில் சிலர் இறங்கி பேருந்துகளில் புறப்பட்டு சென்றனர். 3 மணி நேரத்திற்கு பிறகு கோளாறு சீர் செய்யப்பட்ட பின் 2 ரயில்களும் பாம்பன் செங்குத்து தூக்கு பாலம் வழியாக புறப்பட்டு சென்றன. நெல்லையில் ஐடி ஊழியர் கவினை கொலை செய்தது எப்படி என்று வழக்கில் கைதான சுர்ஜித் சம்பவம் நடந்த இடத்தில் நடித்து காட்டினார். காதல் விவகாரத்தில் கடந்த 27ஆம் தேதி கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பெண்ணின் சகோதரர் சுர்ஜித், அவரது தந்தையும் காவல் உதவி ஆய்வாளருமான சரவணன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் 2 பேரையும் 2 நாட்கள் காவலில் எடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கொலை நடந்த இடத்திற்கு சுர்ஜித் மற்றும் சரவணனை டிஎஸ்பி ராஜ்குமார் தலைமையிலான போலீசார் அழைத்துச் சென்றனர். அப்போது கவினை இருசக்கர வாகனத்தில் எந்த வழியாக அழைத்து மிளகாய் பொடி தூவினர், கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியது எப்படி என்பன உள்ளிட்டவற்றை போலீசார் முன்பு நடித்து காட்டினர். தப்பி ஓட முயற்சித்த கவினை ஒரு வீட்டின் சுற்றுச்சுவர் அருகே முதலில் வெட்டியதாகவும் பின்னர் தனியார் கிளினிக் முன்பு கவினை வெட்டி சாய்த்ததையும் சுர்ஜித் நடித்து காட்டினார். இவை அனைத்தும் சிபிசிஐடி போலீசாரால் படம் எடுக்கப்பட்டது. சுமார் 15 நிமிட நேரம் கொலை சம்பவத்தை விவரித்ததை அடுத்து வேனில் ஏற்றி போலீசார் அவரை அழைத்துச் சென்றனர். சாலை ஓர மின்கம்பத்தின் வயரில் கை உரசி இளைஞர் துடிதுடித்து உயிரிழந்த சோகத்தின் காட்சிதான் இது. சென்னை தாம்பரத்தை அடுத்த ஊழியர் அஸ்வின் பேக்கரி கடைக்கு சென்றுள்ளார். சாலை ஓரம் இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு கடைக்குள் செல்ல முயன்ற அஸ்வின் மின்கம்பத்தின் வயரில் கை உரசியதில் துடிதுடித்து கீழே விழுந்தார். குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அஸ்வின் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். மழைக்காலங்களில் சாலை ஓர மின்கம்பங்கள் தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் மக்கள் கவனமுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆபத்து விளைவிக்கும் வகையில் வாகனம் ஓட்டியதாக கூறி ரத்து செய்யப்பட்ட வாகன ஓட்டுநர் உரிமத்தை மீண்டும் வழங்க கோரி டிடிஎஃப் வாசன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படுவதாக கூறி யூடியூபர் டிடிஎஃப் வாசனின் ஓட்டுநர் உரிமத்தை 10 ஆண்டுகளுக்கு ரத்து செய்து காஞ்சிபுரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் உத்தரவிட்டார். இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி டிடிஎஃப் வாசன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கு நீதிபதி மாலா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டு 6 மாதங்கள் கடந்தாலே புதிய லைசன்ஸ் வழங்க கோரி நீதிமன்றத்தை நாடலாம் என்ற நிலையில் தனது லைசன்ஸ் ரத்து செய்யப்பட்டு சுமார் 2 ஆண்டுகள் ஆவதால் புதிய லைசன்ஸ் வழங்க உத்தரவிட வேண்டுமென வாதிட்டார். இதனை கேட்ட நீதிபதி 6 மாதங்கள் கடந்துவிட்டால் லைசன்ஸ் கோரி நீதிமன்றத்தை தான் நாட வேண்டும் என்று இல்லை என கூறி உரிய அதிகாரிகளை அணுக உத்தரவிட்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்.
தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அடிமையாக உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து வந்த நிலையில் யாரும் அடிமை இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கியூபா ஒருமைப்பாட்டு தேசிய குழு மற்றும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக முப்பெரும் விழா நடைபெற்றது. சோசியலிச கியூபாவை காப்போம், ஏகாதிபத்திய சதிகளை முறியடிப்போம், பிடல் காஸ்ட்ரோ நூற்றாண்டை கொண்டாடுவோம் ஆகிய தலைப்புகளில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் மீது இபிஎஸ்ஸிற்கு திடீர் என்று பாசம் பொங்கி உள்ளதாக விமர்சித்தார். அடிமைத்தனத்தை பற்றி பழனிசாமி அவர்கள் பேசலாமா? அவருக்கு நான் சொல்லிக் கொடுவதெல்லாம் இங்க யாருக்கும் அடிமை இல்லை. அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பு குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம் தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தினார். ஏகாதிபத்திய சதிகளை என்பது ஏதோ போர் தொடுப்பதால் மட்டும் ஏற்படுவதல்ல. இந்தியாவுக்கு 50 விழுக்காடு வரிய அமெரிக்கா பிறப்பித்துள்ளதும் இதே போன்ற செய்திதான். நாடாளுமன்றத்தில் கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளிக்க மறுப்பது அவருடைய பலவீனத்தை காட்டுவதாகவும் முதலமைச்சர் கூறினார். மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் பரப்புரை பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் தோல்வி மேற்கு மண்டலத்தில் இருந்து தொடங்கும் என்ற முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். திரு ஸ்டாலின் அவர்களே, மேற்கு மாவட்டம் அதிமுக கோட்டை. திமுக ஆளுங்கட்சியா இருக்கலாம், ஆனா கோவை மாவட்டத்தில் ஆளுங்கட்சி அதிமுக. கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக் ஸ்டாலின் அவர்களே. ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதலாக 100% வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கணும் ஸ்டாலின் அவர்களே. கட்டுமான பொருட்களின் விலை விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். அன்புமணி நடத்திய பாமக பொதுக்குழு கூட்டம் சட்டவிரோதமானது என்றும் அவர் மீது கட்சி ரீதியில் நடவடிக்கை எடுக்க குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தேர்தல் ஆணையத்திற்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். கடந்த 9ஆம் தேதி மாமல்லபுரத்தில் அன்புமணி பாமகவின் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினார். அதில் பொதுக்குழுவில் அன்புமணியின் தலைவர் பதவியை மேலும் ஓராண்டு காலம் நீட்டிப்பது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் தரப்பு அனுப்பிய கடிதத்தில் அன்புமணியின் தலைவர் பதவி காலம் முடிந்த நிலையில் நிறுவனரின் ஒப்புதல் இல்லாமல் ஓராண்டு நீட்டிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. பாமக தலைவரின் பதவிக்காலத்தை நீட்டித்தது கட்சி விதிகளுக்கு முரணானது என்றும் அதனால் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்க அல்லது சஸ்பெண்ட் செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அன்புமணியின் நடவடிக்கையில் பாமகவின் அரசியல் சூழலையே பாழாக்கக்கூடிய வகையில் உள்ளதாகவும் ராமதாஸ் கூறியுள்ளார். அன்புமணி விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய உளவுத்துறைக்கும் ராமதாஸ் தரப்பு கடிதம் அனுப்பியுள்ளது. டெல்லி பாஜக தலைமை ஓ பன்னீர்செல்வத்தை சமாதானம் செய்து மீண்டும் கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் தங்கள் கூட்டணியில் இணைவார் என நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணிக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? நீங்க தான் அதெல்லாம் சமாதான பேச்சுவார்த்தை முன்னெடுத்தீங்களா? ஓபிஎஸ் அவர்களும் நானும் தேவை ஏற்படும் போது பேசிக்கொள்வோம். அவரை டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் தான் அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும். மீண்டும் வருவார் நம்புறீங்களா? உறுதியாக நம்புகிறேன். இதனிடையே கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் குறித்த கேள்விக்கு பதிலளித்தார். இல்லை, அப்படி வந்தால் எனக்கு சந்தோஷம்தான். தேர்தலுக்கு நாள் இருக்கு, ஆனால் வெகு விரைவில் எல்லோரும் ஒரே மேடையில் ஏறுவார். முன்னதாக நேற்று சென்னையில் பேட்டியளித்த நயினார் ஓபிஎஸ் கேள்விக்கு அது பற்றி பிறகு பேசலாம் என நழுவலாக கூறியிருந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்த தாயுமானவர் திட்டம் தேமுதிகவிற்கு கிடைத்த வெற்றி என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் வீடு தேடி ரேஷன் பொருட்களை விநியோகிப்போம் என மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வாக்குறுதி அளித்த போது பலர் கேலி செய்ததாகவும் தற்போது அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறினார். சொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது. கேப்டன் எப்பவுமே தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொன்னார். அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக
தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில் வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. விஜயகாந்தின் வாக்குறுதியை செயல்படுத்திய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறிய அவர், உள்ளம் தேடி இல்லம் நாடி சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்டம் குறித்து தேமுதிக தலைமை விரைவில் அறிவிக்கும் என தெரிவித்தார். வாக்கு திருட்டு புகாரில் நாள்தோறும் வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள், திருப்பதிக்கு காரில் செல்வோருக்கு ஃபாஸ்டாக் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். வாக்கு திருட்டு விவகாரத்தில் பீகாரை சேர்ந்த 124 வயது மூதாட்டியின் புகைப்படம் இடம்பெற்ற டி-ஷர்ட் அணிந்தபடி எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்திய காட்சிகளே இவை. வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் சோனியா காந்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, டி.ஆர். பாலு உட்பட நூற்றுக்கணக்கான எம்பிக்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். மின்டா தேவி என்ற 124 வயது மூதாட்டியின் பெயர் பீகார் மாநில வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருந்தது சர்ச்சையான நிலையில் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் மின்டா தேவியின் பெயர் மற்றும் புகைப்படம் பொறிக்கப்பட்ட டி-ஷர்ட் அணிந்து போராட்டத்தில் பங்கேற்றனர். इलेक्शन कमीशन की ड्यूटी है कि वो 1 मैन 1 वोट इन्फोर्स करे और उन्होंने नहीं किया, उन्होंने अपनी ड्यूटी नहीं की. तो हम सिर्फ कॉन्स्टिट्यूशन को प्रोटेक्ट कर रहे हैं, उसकी रक्षा कर रहे हैं, संविधान की रक्षा कर रहे हैं और हम करते रहेंगे, हम रुकेंगे नहीं. இதேபோன்று வங்க மொழியை வங்கதேச மொழி என்று குறிப்பிட்டு டெல்லி காவல்துறை கடிதம் அனுப்பியதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் யூசுப் பத்தான் உள்ளிட்ட திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தனது உருவம் பொறித்த டி-ஷர்ட்டுகளை அணிவதற்கு பிரியங்கா காந்திக்கு யார் உரிமை தந்தது என பீகாரைச் சேர்ந்த மிந்தா தேவி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரின் சிவானைச் சேர்ந்த 35 வயதான மிந்தா தேவிக்கு புதிய வாக்காளர் பட்டியலின்படி 124 வயது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனை தேர்தல் ஆணையத்தின் குளறுபடிக்கு எடுத்துக்காட்டாக கூறி மிந்தா தேவியின் உருவம் பொறித்த டி-ஷர்ட்டுகளை அணிந்தபடி நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்தினர். இதற்கு மிந்தா தேவி கண்டனம் தெரிவித்துள்ளார். प्रियंका गांधी या राहुल गांधी मेरे कौन होते हैं? उनको अधिकार किसने दिया कि मेरे नाम का टी शर्ट, मेरे तस्वीर का फोटो लगाकर वो टी शर्ट पहने? क्यों कारण क्या है? कौन होते हैं? उनको अधिकार दिया किसने? தனது வயது குறித்து கவலைப்பட ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் யார் என மிந்தா தேவி கேள்வி எழுப்பியுள்ளார். திரைப்படங்களில் திடீர் ட்விஸ்டாக இறந்ததாக கூறப்பட்டவர் உயிருடன் வருவது போன்ற காட்சி பீகார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த வழக்கில் உண்மையில் நடந்துள்ளது. பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. வழக்கு விசாரணையின் போது மனுதாரர்களில் ஒருவரும் சமூக ஆர்வலருமான யோகேந்திர யாதவ் திடீரென 2 வாக்காளர்களை உச்சநீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார். அவர்கள் இருவரும் தேர்தல் ஆணையத்தால் அண்மையில் வெளியிடப்பட்ட வரைவு வாக்காளர் பட்டியலில் உயிரிழந்து விட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் என்றும் விவரித்தார். ஆதார் அட்டை உள்ளிட்ட ஆவணங்கள் இருந்த போதிலும் 2 பேரும் வரைவு வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றும் யோகேந்திர யாதவ் குற்றம் சாட்டினார். இதற்கு பதிலளித்த தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் ராகேஷ் திவேதி யோகேந்திர யாதவின் புகார் ஜோடிக்கப்பட்ட நாடகம் என்று விமர்சித்தார். 2 பேரின் நீக்கங்கள் தற்செயலான பிழையாக இருக்கலாம் என்றும் அவற்றை திருத்த முடியும் என்று கூறிய நீதிபதி பக்சி அதே சமயம் யோகேந்திர யாதவ் குற்றச்சாட்டை கருத்தில் கொள்வதாக தெரிவித்தார். திருப்பதி மலைப்பாதையில் பயணிக்கும் வாகனங்களுக்கு வரும் வெள்ளிக்கிழமை முதல் ஃபாஸ்டாக் கட்டாயம் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. அலிபிரி சோதனைச் சாவடியில் பல்வேறு வாகனங்களில் வரும் பக்தர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு, கூட்ட நெரிசலை தடுப்பது உள்ளிட்ட சேவைகளை வழங்குவதற்காக ஆகஸ்ட் 15 முதல் திருமலைக்குள் நுழையும் வாகனங்களுக்கு ஃபாஸ்டாக் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஃபாஸ்டாக் இல்லாத வாகனங்கள் திருமலைக்குள் அனுமதிக்கப்படாது என்றும் வாகன ஓட்டிகளின் வசதிக்காக அலிப்பிரி சோதனைச் சாவடியில் ஃபாஸ்டாக் வழங்கும் மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அலிப்பிரியில் ஐசிஐசிஐ வங்கி மூலமாக அமைக்கப்பட்டுள்ள மையத்தில் ஃபாஸ்டாக் பதிவு செய்த பின் மட்டுமே திருமலைக்கு வாகனங்களில் செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. வங்கிக் கணக்குகளில் குறைந்தபட்ச தொகை எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதை வங்கிகள் நிர்ணயிக்க முழு சுதந்திரம் உள்ளதாக ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா விளக்கம் அளித்துள்ளார். ஒவ்வொரு வங்கியும் வங்கிகளின் விதிமுறைக்கு ஏற்ப வாடிக்கையாளர்களின் சேமிப்பு கணக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகையை நிர்ணயம் செய்கின்றன. அந்த வகையில் 2 நாட்களுக்கு முன்பு ஐசிஐசிஐ வங்கி குறைந்தபட்ச சராசரி இருப்பு தொகையை 50,000 ரூபாயாக உயர்த்தி வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தது. இந்நிலையில் குஜராத்தின் மெக்சானாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா குறைந்தபட்ச இருப்பு தொகை குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ளார். मिनिमम बैलेंस का जो आप बात कर रहे हो
वो उसके अंदर में रिजर्व बैंक ने सभी बैंकों के ऊपर में छोड़ा है कि वो किस प्रकार का मिनिमम बैलेंस वो रखना चाहते हैं। तो अब किसी बैंक ने 10,000 रखा है, किसी ने 2,000 रुपयों ने माफ भी किया हुआ है, लेकिन ये रेगुलेटरी डोमेन में नहीं है। குறைந்தபட்ச இருப்பு தொகையை நிர்ணயம் செய்வது ரிசர்வ் வங்கி ஒழுங்குமுறை வரம்பிற்குள் வராது என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற உத்தரவிட்ட இஸ்ரேல் பிரதமர், மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான கிரிக்கெட் போட்டியில் படுதோல்வி அடைந்த பாகிஸ்தான் உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அழைப்பு விடுத்துள்ளார். காசா பகுதியில் உள்ள ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் ராணுவம் நடத்தி வரும் தாக்குதல் 2 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது. இதில் இதுவரை சுமார் 62,000 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். உலக நாடுகளின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இருதரப்புக்கும் இடையே 60 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை மேற்கொள்ளும் முயற்சி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக எகிப்து அறிவித்துள்ளது. அதே நேரம் தாக்குதலை தீவிரப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசா பகுதியிலிருந்து பாலஸ்தீனியர்கள் வெளியேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பாலஸ்தீனியர்களை தாங்கள் வெளியேற்றவில்லை என்றும் வெளியேற அனுமதிப்பதாகவும் அவர் கூறினார். முதலில் போர் நடைபெறும் பகுதியை விட்டும் பின்னர் எல்லையை விட்டும் வெளியேற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். சிரியா, உக்ரைன், ஆப்கானிஸ்தான் போர்களின் போதும் அகதிகள் வெளியேறியதை குறிப்பிட்ட அவர் 1945 பெர்லின் நகரில் நாசி படையினரை நீங்கள் விட்டு வைக்கவில்லை என்ற நிலையில் 2025 காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை இஸ்ரேல் விட்டு வைக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் இந்த கருத்தை தொடர்ந்து தாக்குதல் தீவிரமடையும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் ட்ரோன் மூலம் வாடிக்கையாளரின் வீட்டிற்கு வால்மார்ட் நிறுவனம் பொருட்களை அனுப்பிய காட்சிதான் இது. அமெரிக்காவில் ட்ரோன் மூலம் பொருட்கள் விநியோகிப்பதை சர்வதேச நிறுவனமான வால்மார்ட் தொடங்கியுள்ளது. அதன்படி கூகுள் நிறுவனத்திற்கு சொந்தமான விங் என்னும் ட்ரோன் கம்பெனியுடன் இணைந்து முதற்கட்டமாக டல்லாஸ் பகுதியில் உள்ள 18 வால்மார்ட் கிளைகளில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. When you have busy streets around you and traffic congestion, especially after school, because all the parents are out of school picking up their kids and just getting out of that line is always a terror. அடுத்த ஆண்டிற்குள் அட்லாண்டா, வடக்கு கரோலினா, ஹூஸ்டன், புளோரிடா உள்ளிட்ட மாகாணங்களில் உள்ள வால்மார்ட்டின் 100 கடைகளிலும் ட்ரோன் சேவை விரிவு செய்யப்படும் என்று வால்மார்ட் தெரிவித்துள்ளது. மாண்டினீக்ரோவில் பரவி வரும் காட்டுத்தீயை அணைக்க தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். ஐரோப்பிய நாடான மாண்டினீக்ரோவில் காட்டுத்தீ பரவி வருகிறது. தலைநகருக்கு அருகே குசி உள்ளிட்ட பல்வேறு பிராந்தியங்களிலும் இந்த காட்டுத்தீ பரவி வருகிறது. இதனை அணைக்க தீயணைப்பு படையினர் போராடி வருகின்றனர். ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீர் மற்றும் ரசாயனம் தெளிக்கப்பட்டு வருகிறது. தீயை அணைக்கும் பணியின் போது ஹெலிகாப்டர் விழுந்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். மேலும் ஒருவர் காயமடைந்தார். இதேபோல குபுசி என்ற கிராமத்திற்கு அருகே சாலையில் வாகனம் கவிழ்ந்ததில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். ஏராளமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் காட்டுத்தீ பரவுவதற்கு யாரோ சிலர் காரணம் என்றும் காட்டுத்தீ ஏற்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் என்றும் மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிறிய ரக விமானம் மூலம் சிலி நாட்டின் கடல் பகுதிக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த அமெரிக்காவைச் சேர்ந்த இளைஞருக்கு இந்திய ரூபாய் மதிப்பில் 26 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவைச் சேர்ந்தவர் ஈத்தன் குவோ. 19 வயதான இவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நிதி திரட்டும் வகையில் சிறிய ரக விமானம் மூலம் ஆசியா, ஐரோப்பா உள்ளிட்ட 7 கண்டங்களுக்கும் பயணம் மேற்கொண்டு வருகிறார். கடந்த ஜூன் மாதம் சிலியால் உரிமை கோரப்படும் அண்டார்டிகா கடற்பகுதியில் உள்ள சிறிய தீவுக்கு சென்றபோது அந்நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். விமான பயணம் குறித்த தவறான தகவல்களை பகிர்ந்துவிட்டு இந்த சிறிய தீவுக்கு வந்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சிலி நீதிமன்றம் ஈத்தன் குவோ உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற உத்தரவிட்டது. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு சிலி நாட்டிற்குள் வரவும் தடை விதிக்கப்பட்டது. அத்துடன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிலி நாட்டின் குழந்தைகளின் மருத்துவ செலவுக்காக 26 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தும்படியும் நீதிமன்றம் உத்தரவிட்டது.
கூலி திரைப்பட வெளியீட்டிற்கு மத்தியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ராமேஸ்வரத்தில் நீராடி சாமி தரிசனம் செய்தார். ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் வரும் 14ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் திருவண்ணாமலையை தொடர்ந்து ராமேஸ்வரத்திற்கு 18 பேர் கொண்ட குழுவுடன் வந்திருந்த லோகேஷ் கனகராஜ் அக்னி தீர்த்த கடலில் நீராடி வழிபட்டார். இதேபோல் கூலி படத்திற்கு இசையமைத்த அனிருத்தும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருடன் பக்தர்கள், கோவில் ஊழியர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். 5 குழந்தைகளுக்கு தந்தையான போர்ச்சுகல் கால்பந்து வீரர் ரொனால்டோ தனது நீண்ட நாள் காதலியை கரம் பிடிக்க உள்ளார். போர்ச்சுகல் கால்பந்து ஜாம்பவானும் அல் நசீர் அணியின் நட்சத்திரமுமான கிறிஸ்டியானோ ரொனால்டோ 31 வயதான ஜார்ஜினாவை 8 ஆண்டுகளாக காதலித்து வருகிறார். இந்த ஜோடிக்கு 5 குழந்தைகள் இருக்கும் நிலையில் திருமணம் செய்யாமலேயே டேட் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் ஜார்ஜினா தனது கைவிரலில் வைர மோதிரத்தை அணிந்திருக்கும் புகைப்படத்தை பதிவிட்டுள்ளார். திருமணத்திற்கு ஓகே சொல்லிவிட்டேன் என்றும் ஜார்ஜினா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து இருவருக்கும் விரைவில் திருமணம் செய்ய இருப்பது உறுதியாகியுள்ளது. இதனிடையே ஜார்ஜினா விரல்களில் அணிந்திருந்த வைர மோதிரம் கவனம் ஈர்த்துள்ளது. இந்த மோதிரம் 15 முதல் 20 கேரட் கொண்டதாக இருக்கும் என கூறப்படுகிறது. அதன்படி அதன் விலை சுமார் 40 கோடி ரூபாய் வரை இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது.